இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீரப்பா, இருக்கிறீர் ராஜாவாக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கிறீர். உமது பிள்ளைகளுடைய ஜெபங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீரப்பா. விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதிலை கொடுக்கும்படியாக நீர் அமர்ந்திருக்கிறீர். உம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறீர். உமது பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு அவள் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்து அனுப்புவீராக. ஆண்டவரே, எங்களோடு கூடவே இருந்து சுவாமி உம்முடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவீராக. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்து கொண்டே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்றைக்கும் சங்கீதம் 18:19 பார்க்க போகிறோம். அதை வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 18:19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்மேல் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யார் நம்ம நேசிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்படுகிறோம்ல. அதை தான் தாவீதும் சொல்லுகிறான். நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர், என்மேல் பிரியமாக இருக்கிறீர். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவனுடைய மன விருப்பத்தின்படி அவனுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகையினால்தான் தைரியமாக அவனால் சொல்ல முடியுது, என்மேல் நீர் பிரியமாக இருக்கிறபடியால் விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறான். வேதத்திலே சங்கீதம் 37:23 நாம் பார்க்கும் பொழுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். நல்ல மனுஷன் என்று ஆண்டவர் யாரை குறிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இதே அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆண்டவருடைய வேதம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது நம்ம கட்டாயம் நல்ல மனுஷர்களாக தான் இருக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நம்ம இருதயத்திற்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை வைக்கும் பொழுது நாம் நல்ல மனுஷர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம பாதையெல்லாம் ஆண்டவர் அகலப்படுத்துகிறார். நம்முடைய வழியில் ஒன்று கூட, நம்முடைய பாதையில் ஒன்று கூட பிசகாமல் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு வழியையும் அறிந்திருக்கிறார். அதனால்தான் தாவீது தைரியமாக சொல்லுகிறான், கர்த்தர் என்னை விசாலமான இடத்திற்கு எதற்காக கொண்டு வந்தார்? என் மேல் பிரியமாக இருந்தபடினால் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். சின்ன பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்களா? நிறைய பேரை பார்க்குறேன். ஒரு தக்காளி வியாபாரி, அவர் ஒவ்வொரு நாளும் அயனாவரம் மார்க்கெட்டில் கடையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். இது உண்மையாக நடந்த சம்பவம். அயனாவரத்தில் தான் அவர் கடை வச்சிருக்கிறார். தக்காளி வியாபாரம் செய்கிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் கொத்தவால் சாவடி என்ற அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போய் தக்காளியை வாங்கி கொண்டு வருவார். பல்கில் வாங்கி கொண்டு வந்து அயனாவரத்தில் அவர் கடையில் வைத்து வியாபாரம் செய்வார். தினமும் போவார். காலையில் விடிய காலம் 3 மணிக்கு எழும்பணும். அப்போ தான் அந்த மார்க்கெட்டுக்கு கொத்தவால் சாவடிக்கு போய் தக்காளியை வாங்க முடியும். கொஞ்சம் லேட்டானாலும் போச்சு.
ஆனால் திங்கட்கிழமை அன்றைக்கு மிகவும் உடம்பு அலுப்பாக இருந்ததுனால நல்லா தூங்கிட்டார். 3 மணிக்கு எந்திரிக்க முடியல. கண்ணை திறந்து பார்த்தா காலையில் 5:30 மணி ஆயிடுச்சு. அலறி அடித்து கொண்டு எழுந்தார். ஆனாலும் தன்னுடைய வேத வாசிப்பை, தன்னுடைய ஜெபத்தை விடவே இல்லை. ஐயோ காலையில் விடிஞ்சிருச்சே என்று அவர் நினைத்தாலும் அன்னைக்கும் வழக்கத்தின்படி வேதம் வாசித்தார், ஜெபித்தார். அதன் பிறகு தான் வீட்டை விட்டு வெளியே போனார். வெளியே வந்து பார்த்தா நல்லா விடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம வியாபாரம் போச்சுன்னு நினச்சிட்டே, ஆனாலும் அந்த கொத்தவால் சாவடிக்கு போய் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது கடைக்கு நம்ம வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பினார். அங்கே போய் பார்த்தா அங்கே இருந்தவங்கெல்லாம் உதட்டுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாங்க. சரியான தூங்கு மூஞ்சி, இப்போ போய் வருது பாரு, இவர் வியாபாரம் செய்கிற லட்சணத்தை பாருன்னு சொல்லி சிலர் சொல்கிறத கூட அவர் காதில் கேட்டார். ஆனாலும் விடலை. ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யும் சுவாமி என்று சொல்லி ஒரு திண்ணையில் போய் உட்காந்து ஜெபித்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு லாரி வந்தது. அவர் முன்னால் வந்து நினைச்சு, அந்த லாரி ஓட்டுறவர் அவருக்கு தெரிஞ்சவர். அதில் இருந்தவர் சொன்னார், அப்பா நான் இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன், லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த லாரிக்குள்ளே பாரு என்ன இருக்குதுன்னு சொல்லி அவரை பார்க்க வைத்தார். பார்த்தா அந்த லாரி நிறைய தக்காளி. அந்த தக்காளிலாம் அவரை பார்த்து சிரிச்சது. அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த லாரி டிரைவர் ஒரு வியாபாரியாக தான் இருந்தார். அவர் சொன்னார், நான் லேட்டாக வந்ததுனால ஒவ்வொரு பெட்டி தக்காளிக்கும் 30 ரூபா நான் குறைச்சி உனக்கு விற்கிறேன், நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னார். இவரும் ஒரே சந்தோஷம். 30 ரூபா ஒரு பெட்டி குறைவாக இருந்தால் எவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்னும் வழக்கத்தை விட அதிகமாக பெட்டிகளை வாங்கி அயனாவரத்துக்கு போய் அந்த மார்க்கெட்டில் தன்னுடைய வியாபாரத்தை நடத்தினார். அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக அவருக்கு நிறைய லாபம் வந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டதுனால கர்த்தரும் நம்மை கைவிடவில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு எல்லா கனத்தையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மேலே பிரியத்தை வச்சுட்டார்னா அவ்வளோதான், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் காலையிலே எழும்பி இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. கட்டாயம் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபித்து தான் வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் மீது அளவில்லாத பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிக்கிறத தவற விடவே கூடாது. இந்த வேதம் என்பது சாதாரண புத்தகம் இல்லை. இந்த பைபிள் இதில் இருக்கிற வார்த்தை என்னது? இயேசு. இயேசு இயேசுவை தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் வைக்கிறீங்க. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க இயேசு உங்களுக்குள்ளாக பெருகி கொண்டே இருக்கிறார். இயேசு நம் வாழ்க்கையில் இருந்தாலே போதும். நான் வெற்றி பெறுவேன், கஷ்டங்கள் இல்லை, கவலை இல்லை, நான் பலன் அடைவேன், நான் மகிழ்வேன், நான் தோற்றதில்லை, கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். காலை தோறும் அவர் எழுப்பி விடுகிறார். ரொம்ப அருமையான வசனம். பூர்வத்தில் என் ஜனங்கள் தகும் எகிப்துக்கு போனார்கள், இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். 54 இருக்கு. காலைதோறும் நம்மை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பாருங்க.
நம்ம மேலே பிரியம் வைக்கிறதுனால தான் எழுப்புறார். நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் சொன்னால் காலையில் அடித்து எழுப்புறோம்ல, எந்திரி எந்திரி படிக்கணும், படிச்சுட்டு தான் நீ எக்ஸாம் போகணுன்னு சொல்லி எழுப்புகிறோம். அது மாதிரி தான் ஆண்டவர் ஒரு தாயை போல் நம்ம எழுப்புகிறார். காலையிலே எழும்பி வேதவாசி என்று சொல்லுவார். அவருடைய சத்தத்தை நாம் கவனிக்கும்படி செய்கிறார். தூங்கி விழாதபடி ஃப்ரெஷ்ஷாக நம்ம உட்காந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படி செய்கிறார். இதுதான் கர்த்தருடைய பிரியமானவர்களே. அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும், நல்லவர்களாக நடந்து கொள்ளணும். அப்போது ஆண்டவர் நம்முடைய பாதையை அகலமாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை தருவார் என்று நினைக்கிறேன். ரோமர் 9:15 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் எவன் மேல் பிரியமாக இருக்கிறேனோ அவன் மேல் சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். நான் பலமுறை நினச்சிருக்கிறேன், நம்ம வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார் என்று நினைத்து கொள்வேன். ஆனால் இந்த இடத்துல வரும்போது ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னு பார்க்கும்போது எனக்கு புரியவே புரியாது. ஆனால் எதுக்காக ஆண்டவர் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது மல்கியா 1, 2, 3, 6 போன்ற வசனங்களில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படி சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். எதுக்காக அப்படி சொல்கிறார்? 6ஆம் வசனத்தில் வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசைட்ட பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசைட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். குமாரன் தகப்பனை கனம் பண்ணுகிறான், எஜமான் தன் ஊழியனை கனம் பண்ணுகிறான். என்னுடைய கனம் எங்க? எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? ஆசாரியர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பயப்படுகிற பயம் இல்லையே. அப்படிதான் ஏசா இருந்தான். தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்துல இல்லை. ஆண்டவருக்கு பிடிக்காத ஜாதியின் இடத்துல போய் ஒரு மோவாபிய ஸ்திரியை திருமணம் செய்து கொள்கிறான். அலட்சியம். அதனால் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார். ஆனால் யாக்கோபையோ கர்த்தர் நேசித்தார். யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவனுடைய தாயினிடத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆதியாகமம் 25:23 படி 2 ஜாதிகள் உன் கற்பத்திலே உருவாய் இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன்னிடத்திலிருந்து பிரியும். அவர்களிலே ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னபடியே செய்தார். நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்டது. ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஆகையினாலே அவனை நேசித்தார். அவருக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் எப்படியெல்லாம் இருப்போம் என்பதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால்தான் நம் மீது அவருடைய பிரியத்தை வைக்கிறார். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்கிறார். யாக்கோபை, அவருடைய தாசனாகிய யாக்கோபை ஆண்டவர் சிநேகித்தார்.
அதுபோல தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பிரியம் பாருங்க, உங்கள் மீது ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியம். அப்படித்தான் அவருடைய பிரியத்தை அவர் உங்கள் மீது வைக்கும்பொழுது உங்களை விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவார். அது நிச்சயம் பிரியமானவர்களே. ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன். விஜயலக்ஷ்மி என்ற ஒரு சகோதரி, அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் அருளானந்தன். அவங்களுக்கு 7 வயசில் ஒரு சின்ன பையன். அவங்க நல்லா படித்தவங்க, ஆனாலும் வேலை தேடி தேடி கிடைக்கவே இல்லை. அதனால் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நம்ம சேர்ந்துடணும்னு சொல்லி ஒரு எக்ஸாமில் 2 எக்ஸாமில் 55 முறை எக்ஸாம் எழுதினாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம். அதில் 25 எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவங்க இன்டர்வியூக்கு போகும்போது கடைசி நிமிஷத்தில் அவங்கள கவர்மெண்ட் நிராகரித்து விடும். நீ இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் அவங்க விடவே இல்லை. 7 வயசு பையனை கூட்டிகிட்டு ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் பெதஸ்தா ஜெபகோபுரத்துக்கு வருவாங்க. வந்து அழுவாங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், எனக்கு இந்த வேலையாவது வாங்கி தாரோம் என்று சொல்லுவாங்க. அப்படி 25 முறை வந்து போனாங்க. ஒவ்வொரு நாளும் வருவாங்க. காலையில் வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க. ஆண்டவரை விடாமல் பிடிப்பாங்க. அங்கே பெதஸ்தாவில் ப்ரேயரில் எல்லாம் கலந்து கொள்வாங்க. அங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அவங்கள உற்சாகப்படுத்தும். நீ இன்னும் எழுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் அவங்க எழுதிட்டே இருந்தாங்க. அவங்க முயற்சியை விடவே இல்லை. கடைசியில் அவங்களுக்கு ஏஜும் பார் ஆயிடுச்சு. இனிமேல் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்காது என்ற சூழ்நிலை. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஏன் இப்படி உட்காந்து படிக்கிற, போதும், உனக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அவங்கள கேலி பண்ணாங்க. ஆனாலும் அந்த முயற்சியை விடலை. கடைசியில் ஏஜ் பாராயனால ஒரு ப்ரைவேட் காலேஜில் அவங்க இன்டர்வியூக்கு போய் அதில் வேலையும் கிடச்சிருச்சு. 2 நாளில் அவங்க ஜாயின் பண்ணணும். அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு எக்ஸாம் எழுதின ரிசல்ட் தாமதமாக வந்தது. அவங்க இந்த பெதஸ்தா கேட்டை விட்டு தாண்டும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க, ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் பேங்க்கில் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரே சந்தோஷம். ஆண்டவர் கடைசியில் என் ஜெபத்தை கேட்டு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் எவ்வளோ முயற்சி செய்யலாம், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக எவ்வளோ ஜெபிக்கலாம், மற்றவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம். அந்த ஜெபம்லாம் வீணாக போகவே போகாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார். ஆகையினால கர்த்தர் உங்களை விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவார். 2வது நம்ம பார்க்கும்போது, விசாலமான இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று தாவீது சொல்லுகிறான். ஏன் அப்படி சொல்கிறான்? ஏன் தப்புவித்தார் என்று சொல்லுகிறான்? நம்ம இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதை வாசிங்க. என்னிலும் அதிக பலவானாயிருந்து என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைஞர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னிலும் பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று சொல்கிறான். யாரெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தாங்கன்னு பார்க்கும்போது, முதல்ல பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத், அதுக்கு பிறகு ஏதோமியர், மோவாபியர், அமலேக்கியர், அராமியர், அம்மோனியர், இன்னும் தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம், இன்னும் முந்தைய ராஜாவாகிய சவுல், இன்னும் யோவாப் என்ற படை தளபதி, அவனோடு வேலை செய்து கொண்டிருந்த தளபதி, இன்னும் பென்யமீனர், இவ்வளோ சத்துருக்கள் அவனுக்கு இருந்தார்கள். ஆனாலும்
கர்த்தர் அவனுக்கு துணை நின்றதுனால இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவனை தப்புவித்து விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்தார். அதனால்தான் சங்கீதம் 31:8 தாவீது சொல்லுகிறான், சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று சொல்லுகிறான். என்னதான் சத்துருக்கள் இருந்தாலும் அவங்க கையில் நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. மனுஷர்களாகிய சத்துருக்கள் இருக்கலாம், பொல்லாத பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று உங்களை சுற்றி தெரியலாம். ஆனால் ஆண்டவர் அவங்க கையில் நம்மை கொடுக்கவே மாட்டார். அவர் நம்மீது வைத்திருக்கிற பிரியத்தின் நிமித்தம் அவர்கள் கைகளில் இருந்து நம்மை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று சொல்லுகிறான். அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 10:13 பார்க்குறோம். திராணிக்கு மேல் உங்களை சோதிக்காமல் சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதை தாங்கும்படியாக அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறபடினால நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அதுதான் இயேசு சொல்லுகிற காரியம். அதற்காக தான் அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்மை விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவதற்காகவே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் சங்கீதம் 118:5 தாவீது சொல்லுகிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டார் என்று சொல்லுகிறான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஒரு ஜெபமும் வீணாக போகாது. எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. விசாலத்திற்கு உங்களை கட்டாயம் கொண்டு வருவார். இன்னும் 6ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அருமையான வார்த்தை. ஏன் விசாலத்திற்கு கொண்டு வருகிறார்? கர்த்தர் அவருடைய பட்சத்தில் இருந்ததுனால. மனுஷங்க அவங்க மாம்சத்தில் இருக்கிறவங்க, அவங்களால என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது அவங்களால நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் தொட முடியாது. தைரியமாக நீங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 66:12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சமீபத்தில் பிள்ளைங்க பாடின பாட்டு அதுதான். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று அழகாக பாடியிருக்கிறாங்க. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது என்று நாம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். நீங்கள் எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் வேலையை செய்து கொண்டே இருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்கள் வழியை அறிந்திருக்கிறார். அதனால்தான் யோபு சொல்லுகிறான், யோபு 23:10, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இதுதான் தாவீதுனுடைய காரியமும். அவன் கரவலாடுகளின் பின்னால் நடந்தான். ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தான். இருளுக்குள்ளெல்லாம் போயிருப்பான், முள்ளுக்குள்ளெல்லாம் போயிருப்பான், கற்கள் நிறைந்த இடத்திற்குள்ளெல்லாம் போயிருப்பான், தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தூக்கி மேலே சிங்காசனத்தில் கொண்டு வந்து வைத்தார். சங்கீதம் 78
71 நாம் பார்க்கிறோம். கறவல் ஆடுகளுக்கு பின்னாக நடந்த அவனை ராஜாவாக உயர்த்தினார். தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் இஸ்ரவேலையும் நடத்தும்படியாக அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்களையும் அப்படி உயர்த்துவார். ஹல்லேலூயா. விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவார். நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சியும் வீணாக போகாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும். தாவீது அரசாட்சி செய்த பொழுது அந்த ராஜ்யத்தை கோல்டன் ஏஜ் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் சொல்கிறாங்க. அவ்வளோ செழிப்பு. அவன் எல்லா சுற்றி இருந்த இடங்களை எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டான். யூதா, இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து அவனை ராஜாவாக்கினார்கள். அவ்வளோ பெரிய கனம், அவ்வளோ பெரிய ராஜ்யம். சீயோன் கோட்டையை யாராலையும் பிடிக்க முடியல. அங்கே எபூசியர்கள் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ இங்கு வர முடியாது என்று சொன்னார்கள். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது 1 நாளாகும் 11:5 எபூசியர் சொல்கிறாங்க, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. 9ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. எதனால அவன் ராஜாவானான்? சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் அதுதான் பிரியமானவர்களே. நம்ம அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்க முடியாது. யாரும் நம்மளை கீழே தள்ளவும் முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாளுக்கு நாள் நம்ம விருத்தி அடைகிறோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் எவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க. நான் சின்ன வியாபாரத்தை ஆரம்பித்தேன், ஆண்டவருக்காக நான் கொடுத்தேன், இன்னைக்கு பல மடங்கு என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார் என்று. அதுபோல தான் உங்கள் மீதும் கர்த்தர் பிரியமாக இருந்தவங்களை விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவார். பிரியமானவர்களே, நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் அவங்க இருந்தபோது அவங்கள அதிகமாக வேலை செய்யும்படி ஒடுக்கினார்கள். ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்தினாங்க. ஸ்லேவ்ஸாக தான் நடத்தினாங்க, அடிமைகளாக நடத்தினார்கள். அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வந்தார். நீங்கள் அழுகிற அழுகையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, மோசே தன்னுடைய 12 பிரபுக்களையும் இந்த கானான் தேசத்திற்கு அனுப்பினான். 40 நாட்கள் நீங்கள் நடந்து தெரிந்து அந்த தேசம் எப்படிப்பட்டது, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் கூடாரத்தில் இருக்கிறார்களா, கோட்டையில் இருக்கிறார்களா, அவர்கள் பலசாலிகளா என்று பார்த்து வாங்க என்று அனுப்பினான். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அவங்கெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு வந்து என்ன சொன்னாங்க, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களாக இருக்கிறார்கள், மிகவும் பெரிய ஆட்கள், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் நமக்கு எதிராக வருகிறவர்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியும். இவங்கெல்லாம் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பலசாலிகளாக இருக்காங்க, நம்மளால் முடியாதுன்னு சோர்ந்து போய் விடுக்கிறோம். ஆனால் காலேபும் யோசுவாவும் மாத்திரம் என்ன சொன்னாங்க? எண்ணாகமம் 14:7-8 போன்ற வசனங்களை வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை. கர்த்தர் நம்மேல்
பிரியமாக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, சட்டையெல்லாம் கிழிச்சு. ஏன் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணுறீங்க? கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஒடுக்கிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். கர்த்தர் நல்ல இடத்திற்கு உங்களை கொண்டு வருவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் விடாதிருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை அவமதிக்கிறார்களா, கேலியாக பேசுகிறார்களா, வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக எழும்புகிறார்களா, இதையே சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வருவார், கொண்டு வருவார். உங்களுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்களா, கோர்ட் கேஸ் இருக்குதா, சோர்ந்து போகாதீங்க. அவங்கக்கிட்ட பணபலம் இருக்குதே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களிடத்துல தேவனுடைய கரம் இருக்கிறது. அவங்களுக்கு மனுஷ பயம்தான் இருக்கிறது, ஆனால் உங்களிடத்துல தேவனுடைய கரம் இருக்குது. நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவீங்க. எல்லா கோர்ட் கேஸும் உங்களுக்கு சாதகமாக அமையும்படி செய்வார், வெற்றியை தருவார். விக்ட்ரி இஸ் யோர்ஸ், விக்ட்ரி இஸ் யோர்ஸ். கர்த்தர் வெற்றியை உங்களுக்கு தருவார். யார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் உங்கள் பட்சத்தில் வருவார். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடினாலே விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லுங்க. இந்த காரியம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தாவீது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், ஆனாலும் இந்த வார்த்தையை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறபடினாலே அவர் என்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்றபடி உமது பிள்ளைகளுக்கும் செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. யார் யார் சத்துருவாக எழும்புகிறார்களோ அவர்கள் உமது பிள்ளைகள் பட்சத்திலே வருவார்களாக, வருவார்களாக, வருவார்களாக. சமாதானம் பண்ணி கொள்ளட்டும் சுவாமி, சமாதானம் பண்ணி கொள்ளட்டும் அப்பா, சமாதானம் பண்ணி கொள்ளட்டும். இந்த நேரத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே, எவ்வளோ நாட்கள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம், முயற்சி செய்திருக்கலாம். ஆண்டவரே, ஒன்றும் வீணாக போகக்கூடாதப்பா, ஒன்றும் வீணாக போகக்கூடாது. முது பிள்ளைகளுக்கு நல்ல பதிலை கொடுத்து அனுப்புவீராக, நல்ல பதிலை கொடுத்து அனுப்புவீராக. விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவீராக, விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவீராக. முத பிள்ளைகள் மீது இந்த ஆசீர்வாதத்தை வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா, ஜெபிக்கிறேன். அவர்கள் நெருக்கத்தில் இருந்த நாட்கள் போதும் சுவாமி, கண்ணீரில் இருந்த நாட்கள் போதும் சுவாமி. அவர்கள் மீது பிரியம் வைத்து நீர் அவர்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக, யாவையும் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பலன் இறங்குவதாக, உம்முடைய ஜீவன் அவர்கள் மீது இறங்குவதாக. அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா, சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு நீர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரப்பா.
இந்த நிமிஷத்திலும் பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குவதாக, இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லா பொல்லாத பிசாசுகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா பில்லி சூனிய ஆவிகளும் எதிர்ப்பின் ஆவிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா இருளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது செய்கிறார், இப்பொழுது செய்கிறார், இப்பொழுது செய்கிறார். எல்லா பிசாசின் ஆவிகளும் ஓடுகிறது, அலறிக்கொண்டு ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினால் இவைகளை நான் துரத்துகிறேன், நரகத்திற்கு துரத்துகிறேன், நரகத்திற்கு துரத்துகிறேன். அந்த பிள்ளைகளை நிரப்புவீராக, இப்படிய நல்ல ஆவியினாலே நிரப்புவீராக, இப்படிய வார்த்தையினாலே நிரப்புவீராக, இப்படிய ஜீவனால் நிரப்புவீராக, இப்படிய வல்லமையினால் நிரப்புவீராக. இப்பொழுது இறங்குகிறது கர்த்தருடைய ஆவியானவர், இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விடுதலை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா கட்டுகளும் இப்பொழுது உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கி கொண்டிருக்கிறார், நசுக்கி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்க பிசாசுகளை துரத்துவீர்கள். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை விசாலத்திற்கு கொண்டு வருகிறார், விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார், விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார், உயரத்திற்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Thank you Jesus, thank you Jesus. பிசாசின் தலை உடைவதாக, எல்லா கட்டுகளும் உடைவதாக, எல்லா இருளும் நீங்குவதாக, நீங்குவதாக. எல்லா சத்துருவும் ஓடட்டும், தலை தெரிக்க ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடட்டும், ஏழு வழியாய் ஓடட்டும், ஓட்டம் பிடித்து ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அமைதியான தாபரங்களிலே குடியிருப்பார்கள், சமாதான தாபரங்களிலே குடியிருப்பார்கள், அமைதியான ஸ்தலத்தில் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சமாதானத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளையும் நான் துரத்துகிறேன், நரகத்திற்கு தள்ளி போடுகிறேன், நரகத்திற்கு தள்ளி போடுகிறேன். ஹல்லேலூயா. விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரியத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வியாதி பிசாசு எல்லாம் ஓடட்டும், ஓடட்டும். பலவீன பிசாசுகள் எல்லாம் ஓடட்டும் அப்பா. உமது பிள்ளைகள் வீட்டை சுற்றி இருக்கிற, ஸ்தலங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிசாசும்
தலை தெறிக்க ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, பலன் வருவதாக, வெற்றி வருவதாக, ஜெயம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மது பிள்ளைகளை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. அற்புதங்கள் நடப்பதாக. தோற்று தோற்று போகிறேனே என்று சொல்லக்கூடாது சுவாமி. வெற்றியை கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நீர் அருளுகிற வேதம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஆழமாக இறங்கி கிரியை செய்யட்டோப்பா, கிரியை செய்யட்டும் சுவாமி. அதிகாலையில் இந்த பிள்ளைகளை எழுப்புவீராக, எழுப்புவீராக. நம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் சுவாமி. நம்முடைய இனிமையான சத்தத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கேட்கும்படி, கவனிக்கும்படி செய்வீராக. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து மத பிள்ளைகள் மூலமாக கிரியை செய்து கொண்டே இருப்பீராக. விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. செழிப்பு, 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 சமாதானம் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா திருட்டு பிசாசுகளும் ஓடுகிறது. உங்கள் சமாதானத்தை திருடின பிசாசுகள் ஓடுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். சமாதானம் இறங்குவதாக. இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானம் இறங்குவதாக. உசிதமான கோதுமையினாலே மது பிள்ளைகளுக்கு திருப்தி வருவதாக, திருப்தி வருவதாக, திருப்தி வருவதாக. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கவர்மெண்ட் ஜாப் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாபை கொடுப்பீராக, வீட்டை கொடுப்பீராக, நிலத்தை கொடுப்பீராக. நன்றியப்பா, நன்றியப்பா. அவர்களுக்கு உரியவைகள் அவர்களுக்கு வந்து சேருவதாக. யாரும் அதை பறித்து கொள்ள முடியாத சுவாமி. நீர் அவர்கள் பட்சத்திலே இருக்கிறீர், நீர் மது பிள்ளைகள் பட்சத்திலே இருக்கிறீரப்பா, இருக்கிறீர். ஒன்றும் அவர்களுக்கு குறைபடக்கூடாது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டீரப்பா. கொடுப்பீராக, நன்மையை கொடுப்பீராக, நன்மையை கொடுப்பீராக. அவர்களுக்குரிய நன்மைகள் அவர்களை வந்து சேருவதாக, வந்து சேருவதாக. சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை நிரப்புப்பா. உடைய ஆவியினாலே நிரப்பி, உடைய குணத்தினால் நிரப்பி, உடைய வசனத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் கிரியை செய்து கொண்டே இருப்பதாக. உம்முடைய பிரியம் மது பிள்ளைகள் மீது இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில்